சாரு கொல்பருப்பு சாரா உளுள் பருப்பு சாரா உளுள் பருப்பு இல்லை கொள்ளு பருப்பா எங்கள் ஊரில் அப்புறம் தான் சொல்லுவாங்க உளுள் பருப்பு சாரு கொள்ளு பருப்புன்றதா யாரோ சொல்லுவாங்க. மஞ்சாத்தூள் ஜாஸ்தியாக போட்டு வச்சுட்டு கொள்ளு பருப்பு சாப்பிட்டு மஞ்சாத்தூள் கம்மியாக கொள்ளு பருப்பு சாப்பிடலாம். பார்க்குறேன் புளி உண்டா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கணும். புளி ரொம்ப கம்மியாக இருக்கும். மஞ்சள் தூள் கம்மியாக வச்சு புளி ஜாஸ்தியாக வைக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் சார். கம்மி தான் என்ன பண்ணாங்க எனக்கு தான் இந்த வந்து டெய்லி போவாங்க என்ன பண்ணுறது. கைக்கு பேண்டேஜ் மாதிரி நம்ம ஊர்லேயே எவ்வளோ ஆயிடுச்சு. பேண்டேஜ் மாதிரி கிட்டும் போடலாம். க்ளவுஸ் கூட கிடச்சிக்கலாம். க்ளவுஸ் எல்லாம் ஆகாது. கறிக்கு வச்சுருந்தீங்க கறியில் அது 2 டப்பா இருந்துச்சு. எல்லாத்தையுமே தெரியல. நீங்கள் கொஞ்சம் அது போட்டு கனடாவில் தான் கொல்பருப்பு சாருன்றாங்க. கனடாவில் தான். தமிழில் வந்து உளுவுல் தான். உளுவுல் பருப்பு. பார்த்தாலே தெரிஞ்சது கலரு. உளுவுல் பருப்பு சார் வந்து சரியே இருக்கணும். ரெட்டாக தெரியும். அப்படியே ஒரு இதாக தெரியும். இந்த மண் கலரில் தெரியும் சார். உளுவுல் பருப்பு சார். மஞ்சள் தூள் ஜாஸ்தி, புளி கம்மி தான் இருக்கும். புளி வந்து புளிச்சிருந்தா தான் திருப்பி கலக்குது. பருப்பு சாருக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா பருப்பு சாருக்கும் புளி போட்டால் நல்லா இருக்கும். கப்புன்னு கொல்டன் ரசம் வச்சுட்டு இருந்தாலே நல்லா இருக்கும். டைமில் 4 மணிக்கெல்லாம் இருந்தாலே சாப்பாடு ஆகாது. அதே பேசி அதே தனியாக வறுத்து இதே தனியாக கூட்டாச்சு பகு வச்சு சரியான குளிருங்க. நிலஞ்சி ஈரம் வேறையா அந்த பைப்பு அங்கங்கே கிழிஞ்சதெல்லாம் ஒரு 4-5 இடத்துல ஜெயிண்ட் போட்டோம். ராத்திரி தம்பி லைட் போட்டுனே ஜெயிண்ட் போட்டோம். மழை தூர்னே இருந்துச்சு. நைட் போட்டுனே ஜெயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் 1 மணி நேரம் தண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மருந்து விட்டோம். சும்மா நான் தூக்கி காத்து நிற்கிறேன். எப்படி அடியுள்ள
ஆத்தங்கோட்டை தண்ணி தான். ஆடி மாதம்ன்றது நாளையே தூரலாம் கூட தூக்கி ஏய் கொஞ்சம் பக்கம்